சென்னையில் புதிதாக கார் வாங்குபவர்கள் பார்க்கிங் வசதி இருப்பதாக ஆதாரப்பூர்வ அறிக்கை சமர்ப்பித்தால் மட்டும் காரை பதிவு செய்ய முடியும் என்ற புதிய விதி அமலுக்கு வர உள்ளது. இதுகுறித்து சென்னை பெருநகர போக்குவரத்து ஆணையம் தெரிவிக்கையில், பொருளாதார வசதி உள்ளவர்கள் தங்கள் அந்தஸ்தை காட்ட கார் வாங்கிவிட்டு பார்க்கிங் வசதி இல்லாமல் சிரமப்படுவதாக தெரிவித்துள்ளது. 2022 கணக்கெடுப்பின்படி சென்னையில் சுமார் 92 லட்சம் கார்கள் இருந்ததாகவும் தற்போது அதன் எண்ணிக்கை உயர்ந்திருக்கும் என கூறியுள்ளது. கார் பார்க்கிங் வசதி இல்லாததால் சென்னையில் பல கார்கள் சாலையோரங்களில் நிறுத்தப்படுவதாக குறிப்பிட்ட சென்னை பெருநகர போக்குவரத்து ஆணையம் இதனை தவிர்க்க பார்க்கிங் வசதி திட்டத்தை பரிந்துரை செய்துள்ளது. இதை தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறையும் ஏற்றுக்கொண்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியை எதிர்த்து பேசக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வடக்கு ரத வீதியில் மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், மக்கள் தொகையை கணக்கில் காட்டி தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மத்திய அரசு குறைக்க உள்ளதாக கூறினார். மேலும் மும்மொழி கொள்கையை மத்திய அரசு திணிப்பதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசு நிதியை தர மறுப்பதால் தான் இந்த போராட்டம் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். மதுரையில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ வழக்கில் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாநகர் பகுதியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவி கடைக்கு சென்று நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் சிறுமியின் பெற்றோர் தேடி சென்றுள்ளனர். அப்போது எதிரே அழுதபடி வந்த சிறுமி அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரை அடுத்து பள்ளி மாணவர்கள் உட்பட 6 பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சீர்திருத்த பள்ளியிலும் சிறையிலும் அடைத்தனர். சிறுவர் சிறுமிகள் ஆபாசமாக இருப்பது போன்ற காட்சிகள் உள்ள பேட் கேர்ள் பட டீசரை நீக்க கோரி வழக்கில் மத்திய அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரப்பட்டதால் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. மதுரையை சேர்ந்த நபர்கள் தாக்கல் செய்த மனுவில் பேட் கேர்ள் என்ற திரைப்படத்தின் டீசரில் சிறுவர் சிறுமிகளை ஆபாசமாக இருப்பது போன்ற காட்சிகள் இருப்பதாகவும், எனவே அந்த டீசரை சமூக ஊடகங்களில் இருந்து நீக்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி தனபால், படத்தை தயாரித்தவர்கள் மீது ஏன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து மத்திய அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரப்பட்டதால் வழக்கு விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். கோவையில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வட மாநிலத்தவர்கள் ஹோலி பண்டிகையை ஆட்டம் பாட்டத்துடன் கோலாகலமாக கொண்டாடினர். ஹோலி பண்டிகை இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் வடகோவை பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள வட மாநிலத்தவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருவருக்கொருவர் வண்ணப் பொடிகளை பூசிக்கொண்டும் நடனமாடியும் கொண்டாடினர். கோவை வஉசி மைதானத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வஉசி மைதானத்தில் உள்ள புங்கை மரத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சொக்கலிங்கம் சேலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை கண்ட சக போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 1997ஆம் ஆண்டு காவல்துறையில் சேர்ந்த சொக்கலிங்கம் கடந்த ஆண்டு பயங்கரவாத தடுப்பு பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளராக நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இருந்து மது பாட்டில்களை கடத்திய அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியிலிருந்து திருவண்ணாமலைக்கு அரசு பேருந்து ஓட்டுநர் ஏழுமலை மற்றும் நடத்துனர் நல்லதம்பி ஆகியோர் இயக்கி வந்த பேருந்தில் புதுச்சேரி மது பாட்டில்களை மறைத்து வைத்து எடுத்து வந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் நட்டார்மங்கலம் அருகே பேருந்தை பரிசோதித்த பரிசோதகர்கள் ஓட்டுநர் இருக்கைக்கு பின்னால் உள்ள பெட்டியில் மறைத்து வைத்திருந்த 7 மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்து தீ வைத்து அழித்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை போக்குவரத்து துறை அதிகாரிகள் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்துள்ளனர். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் மின்னல் தாக்கியதில் பெட்ரோல் பங்க் வளாகத்தில் இருந்த தென்னை மரம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளிக்குளங்கரா பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அப்போது பெட்ரோல் பங்க் வளாகத்தில் இருந்த தென்னை மரத்தில் மின்னல் தாக்கியது. இதனால் மரம் கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர்.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜயின் தாயார் ஷோபா சந்திரசேகர் சாமி தரிசனம் செய்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் VIP பிரேக் தரிசனம் மூலம் பெருமாளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் தாயார் ஷோபா சந்திரசேகர் தரிசனம் செய்தார். தரிசனத்துக்கு பின் கோயிலில் உள்ள ரங்கநாயக மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் வேத ஆசீர்வாதம் வழங்க கோவில் அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி கௌரவித்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உறவினரின் திருமணத்தில் நடிகை சாய் பல்லவி நடனமாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சொந்த ஊராக மேலணையப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற உறவினரின் திருமண விழாவில் நடிகை சாய் பல்லவி கலந்து கொண்டார். அப்போது தனது உறவினர்களுடன் சாய் பல்லவி படுகரென நடனமாடி அசத்தினார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.